வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனுக்கும் 8வது பே கமிஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, 7வது பே கமிஷனில் எப்படி வந்து பென்ஷன் கேல்குலேஷன் பண்ணாங்க, அதே போல் 7வது பே கமிஷனில் மினிமம் பேசிக்கை வந்து 18,000 வந்து எப்படி நிர்ணயிச்சாங்க, அதோட கேல்குலேஷன் மெத்தட் என்ன, 8வது பே கமிஷனில் ஸோ அந்த கேல்குலேஷனே கண்டினியூ ஆச்சுனாக்கா 8வது பே கமிஷனில் மினிமம் பேசிக் வந்து எவ்வளோவா இருக்கும், அதே போல் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கும், ஃபேமிலி யூனிட் வந்து 7வது பே கமிஷனில் என்னவா இருந்தாச்சு, அதுக்கு தகுந்தாப்புல டிஏ வந்து எவ்வளோ வித்தியாசம் ஆயிருக்கு அப்படின்ற பற்றி ஒரு சின்ன கேல்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுறேனாக்கா, 7வது பே கமிஷனில் இருந்தபடியே 8வது பே கமிஷனில் இருந்தாக்கா என்ன ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 2019 ஒரு ரெக்கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி 8வது பே கமிஷனில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுனாக்கா என்னவா வந்து 8வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ 8வது பே கமிஷனில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி ஜேசிஎம் வந்து ஸ்டாஃப் சைடுக்கு ஒரு ரெக்கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டில் நம்ம ஏற்கனவே இந்த 2 லெட்டருமே வந்து பார்த்தாச்சு, என்னென்ன அவங்க வந்து கேட்டாங்க ஸ்டாஃப் சைட்லேருந்து, ஜேசிஎம் வந்து அதுக்கு என்ன வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துங்க. ஜேசிஎம் வந்து கேட்ட அந்த சஜஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி யூனிட் பற்றி ஒரு சில பாயிண்ட் எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி யூனிட்டுக்கும் பே கமிஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே மினிமம் பேசிக் வந்து நிர்ணயிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி யூனிட் வச்சு தான் நிர்ணயிச்சாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மாத செலவு வந்து எவ்வளோவா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே 3% வந்து ஃபேமிலி யூனிட் எடுத்தது 7வது பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000 எடுத்தாங்க. ஸோ 18,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு 6,000 ரூபாய் கணக்குப்படி 3 யூனிட் அதாவது 3 ஃபேமிலி யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 18,000 வந்து கொடுத்துருக்காங்க 7வது பே கமிஷனில். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஜேசிஎம் சஜெக்ஷன் பண்ண 3 ஃபேமிலி யூனிட்லேருந்து 3.6 ஃபேமிலி யூனிட்டை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு 8வது பே கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜேசிஎம் வந்து ஸ்டாஃப் சைடுக்கு கொடுத்த லெட்ரு. இது வந்து February 3 வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து நம்ம ஏற்கனவே ரெஃபரன்ஸ் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். ஸோ இதில் சி பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 ஃபேமிலி யூனிட்லேருந்து 3.6 ஃபேமிலி யூனிட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால ஸோ இது இந்த மினிமம் வேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 இயர் பாலிசியில் வந்து இது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேஷனல் மினிமம் வேஜ் பாலிசி 2019 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த சாப்டர் 6 வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து 2வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒர்க்கிங் ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.6% ஃபேமிலி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கன்சியூம் ஆகுது. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கால்குலேட் பண்ணுறது மினிமம் வேஜ் வந்து 3.6 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 2019 கொடுத்து அறிக்கையிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 8வது பே கமிஷனுக்கு. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனில் நம்மளுக்கு எப்படி 18,000 வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டீங்க இந்த அப்பெண்டிக்ஸ் டேபிள் 7th பே கமிஷன் படி கால்குலேஷன் பண்ண மினிமம் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 18,000 வந்து கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி. ஸோ இந்த 18,000 வந்து எப்படி வந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்துக்கும் இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைஸ்க்கும் சரி, வீட்டுக்கும் சரி, டாலுக்கும் சரி, ரா வெஜிடபிளுக்கும் சரி, க்ரீன் வெஜிடபிள்ஸ் சரி, அதர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க், இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருளுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே பர் மந்த் 3 PCUன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு சேர்த்து 3 பேர், அதாவது 3 ஃபேமிலி யூனிட் சேர்த்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனும் பண்ணி இங்கே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூல், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சார்ஜ், மேரேஜ், ரிக்ரியேஷன், ஃபெஸ்டிவல் எக்ஸட்ரா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தனி நபரோட அத்தியாவசியமாக என்ன வந்து மாதம் செலவாகுமோ அதுக்கு வந்து சேர்த்து இங்கே வந்து மொத்தமே டீட்டெயில் பண்ணி எவ்வளோ செலவாகுமோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 18,000 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 6,000 ரூபாய் கணக்குப்படி இங்கே 18,000 வந்து ஆயிருக்கு. ஸோ இது 8வது பே கமிஷனில் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3.6 வந்து இருக்கணும். இங்கே பர் மந்த் 3 PCUன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.6 PCU வந்து மாறும்போது 8வது பே கமிஷனில் வந்து அந்த கேல்குலேஷன் அதிகமாகும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் அத்தியாவசிய பொருளுக்கான அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய டிஏ வந்து அதிகமாகலை, அனாவசிய பொருட்களுக்கு தான் இங்கே வந்து நம்மளுக்கு டிஏ வந்து அதிகமாக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிஏ வந்து வெறும்
53% இருக்குது. இது நம்மளுக்கு கிடைக்கும் போது 60% வந்து ஆகலாம். மேபி இது சான்ஸ் தான். அதனால தான் நான் வந்து மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டு 60% வந்து போட்டிருக்கேன். ஆனால் 7வது பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலி யூனிட் கேல்குலேஷன் படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து 18,000 இருந்துச்சு 7வது பே கமிஷனில். ஏன்னா இது வந்து 3 ஃபேமிலி யூனிட் வந்து வச்சு கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ இந்த 3 ஃபேமிலி யூனிட் வச்சு கேல்குலேட் பண்ணும்போது இங்கே கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி அதுக்கான 7th பே கமிஷன் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த 2.57 படி இங்கே 8வது பே கமிஷனில் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3.6 ஃபேமிலி யூனிட்டாக வந்து இருக்குது அப்படின்னாக்கா இங்கே 21,600 வந்து வரணும் 8வது பே கமிஷனில் மினிமம் பேசிக்கு. ஸோ இந்த மினிமம் பேசிக்கு 21,600 8வது பே கமிஷனில் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே 3.09% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்மளுக்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து வரணும். அதாவது இங்கே 3 ஃபேமிலி யூனிட் வந்து எடுத்தாங்க. அதனால் இங்கே 2.57 வந்து வந்தாச்சு. இங்கே 3.6 வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் 3.9 வந்து நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இருக்கணும். இல்லை இந்த 3.6 வந்து எடுக்கல 3 யூனிட்டாகவே இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு 1.92 வந்து இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணி முன்னாடியே சொன்னோம். இன்றைக்கி டேட்டில் எதுவுமே மாற்றமே அடையாமல் இருக்கிறதே அப்படியே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 1.92 வந்து 8வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 7வது பே கமிஷனில் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஏவோட வேறுபாடு 7வது பே கமிஷனுக்கும் 8வது பே கமிஷனுக்கும் நம்மளுக்கு 7வது பே கமிஷன் கிடைக்கும் போது 125% வந்து டிஏ வந்து இருந்தாச்சு. ஸோ அதை வந்து 125% வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு 1 ஜூலை 2016 வந்து என்ன பண்ணியாச்சுனாக்கா 2%லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க டிஏவை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 60% கூட அடையிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஜனவரியில் 3% தான் அதிகமாகும். ஸோ ஜூலையில் வந்து 4% மேபி கிடைக்கலாம். அப்படி இல்லைனாலும் 3% தான் கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணாலும் 59லேருந்து 60% ஆகலாம். அதோட அதிகமாக போனால் 62 ஆகலாம். ஸோ 58லேருந்து 62க்குள்ளே என்ன இருக்கோ அதுபடி தான் நம்மளுக்கு வந்து டிஏ வந்து அமையும். ஸோ இது 50% வந்து பேசிக்கோட சேர்த்து கால்குலேட் பண்ணுறாங்களா இல்லை இருக்கிற டிஏவை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அது எப்போ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் வருதோ ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கிளியர் கட்டாக சொல்ல முடியும். ஆனால் டிஏ வந்து இங்கே பெரும்பங்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இழப்பு தான் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் என்னவோ இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு தனிநபருக்கும் எது வந்து அத்தியாவசிய பொருள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொருள்களுக்கான அந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு வந்து டிஏ கால்குலேட் பண்ணல. அனாவசிய பொருளுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளோட டிஏ வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளோட டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் விலைவாசி ஏறும்போதுமே நம்மளுக்கு வந்து கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க, கிடைச்சிட்டும் இருக்குது. ஸோ இதுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸோ மினிமம் பேசிக் வந்து 21,600 வந்து இருக்கணும். அதாவது ரெக்கமெண்ட் பண்ணபடி நம்மளுக்கு கிடைக்குது. இவங்க என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுபடி நம்மளுக்கு 8வது பே கமிஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மினிமம் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,600 வந்து மாறணும். 3.6 யூனிட்டாக வந்து மாற்றுறாங்க இந்த ஃபேமிலி யூனிட்டை அப்படின்னாக்கா நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 3.09 வந்து இருக்கணும். ஸோ பேசிக்கை வந்து 50% ஆட் பண்ணுறாங்களா இல்லை இருக்கிறத வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு சஜஷன் எதனா கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான சஜஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.